தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆன்லைன் விளையாட்டுக்கு தடை உள்ளிட்ட முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவில் தலைமை யார் என்ற மோதலால் இபிஎஸ் ஓபிஎஸ் ஒன்றாக அமரும் இருக்கை மாற்றம் செய்யப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. கடந்த 2022-23 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதம் ஏப்ரல் 6ஆம் தேதி தொடங்கி மே 10ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான 2வது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்குகிறது. இந்நிலையில் எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுகவில் ஒற்றை தலைமை பிரச்சினை பெரும் சர்ச்சையாகி தேர்தல் ஆணையத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. எனவே சட்டப்பேரவை குழுக்களை மாற்றுவது தொடர்பாக மனுக்கள் வந்தால் நிராகரிக்க வேண்டும் என்றும் அதிமுக ஒருங்கிணைப்பாளரான தன்னிடம் கலந்து ஆலோசிக்காமல் எவ்வித முடிவும் எடுக்கக்கூடாது என்றும் இரு கடிதங்களை ஓ பன்னீர்செல்வம் சபாநாயகரிடம் கொடுத்துள்ளார். இதேபோல் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர்.பி. உதயகுமாரை அங்கீகரித்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க அனுமதிக்க வேண்டுமென எடப்பாடி பழனிசாமியும் கடிதங்கள் கொடுத்துள்ளார். இதில் சபாநாயகர் என்ன முடிவெடுப்பார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவராக எடப்பாடி பழனிசாமியும் துணைத் தலைவராக ஓ பன்னீர்செல்வமும் ஒன்றாக அமரும் வகையில் உள்ள இருக்கை மாற்றப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்நிலையில் சபாநாயகர் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் சட்டமன்றத்தினுடைய பேரவைத் தலைவர் முடிவுதான் இறுதியானது. அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதற்கு நாங்கள் ஒப்புடுவோம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அதில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதேபோல் ஜெயலலிதா மரணம் தொடர்பான ஆறுமுகசாமி ஆணையம் தாக்கல் செய்த அறிக்கையின் அடிப்படையிலும் சசிகலா, டாக்டர் சிவகுமார் உள்ளிட்டோரிடம் விசாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த இரு அறிக்கைகளும் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் ஸ்மார்ட் சிட்டி ஊழல் தொடர்பான அறிக்கையும் தாக்கல் செய்யப்படக்கூடும் என்பதால் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியை திணிக்கும் முயற்சிகளை கைவிடக் கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியிருக்கும் கடிதத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான அலுவல் மொழி தொடர்பான நாடாளுமன்ற குழுவின் அறிக்கையில் இந்தியை முதன்மைப்படுத்தும் வகையில் பரிந்துரைகள் செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த பரிந்துரைகள் அரசியலமைப்பு கூட்டாட்சி கொள்கைக்கு எதிரானவை என்றும் தேசத்தின் பன்மொழி கூட்டமைப்பிற்கு தீங்கு விளைவிக்கும் என்றும் கூறியிருக்கிறார். மத்திய அரசு பணிகளில் ஆங்கிலம் மற்றும் இந்தி ஆகிய இரு மொழிகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று நிலைப்பாடு தொடர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்தி திணிப்பிற்கான சமீபத்திய முயற்சிகள் நடைமுறைக்கு ஒவ்வாதவை என்றும் அவை நாட்டை பிளவுபடுத்தும் தன்மை கொண்டவை என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ் உள்ளிட்ட அனைத்து மாநில மொழிகளும் மத்திய அரசின் அலுவல் மொழி என்ற நிலையை எட்ட வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். ஒரே நாடு என்ற பெயரில் இந்தி மொழியை ஊக்குவிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட வரும் முயற்சிகள் இந்தியாவின் ஒருமைப்பாட்டிற்கு ஊறு விளைவிக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அலுவல் மொழி தொடர்பான நாடாளுமன்ற குழுவின் பரிந்துரைகளை மேலும் முன்னெடுத்து செல்லாமல் இந்திய ஒற்றுமை சுடரை தொடர்ந்து ஒளிரச் செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். நாட்டில் முதல் முறையாக மத்திய பிரதேசத்தில் இந்தி மொழியில் மருத்துவ கல்வி பயிலும் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. திட்டத்தை தொடங்கி வைத்த அமைச்சர் அமித்ஷா இந்நாள் இந்திய கல்வித்துறைக்கு மிக முக்கியமான நாள் என்றும் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நடந்த நிகழ்ச்சியில் இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்ட முதலாம் ஆண்டு எம்பிபிஎஸ் பாடப்புத்தகங்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டு இந்தியில் எம்பிபிஎஸ் படிக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் மத்திய பிரதேசத்தில் 13 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு உடற்கூறியல், உடலியல், உயிர்வேதியியல் ஆகிய 3 இளநிலை மருத்துவ படிப்புக்கான பாடங்கள் இந்தியில் கற்பிக்கப்பட இருக்கிறது. நிகழ்ச்சியில் பேசிய அமித்ஷா இனிவரும் நாட்களில் வரலாறு எழுதப்படும் போதெல்லாம் இந்நாள் பொன்னெழுத்துக்களால் எழுதப்படும் என்றும் குறிப்பிட்டார். இந்தியாவில் பல ஆண்டுகளாக மருத்துவ கல்வி ஆங்கிலத்தில் மட்டுமே பயிற்றுவிக்கப்பட்டு வருகிறது. இந்த புதிய திட்டம் மூலம் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளை இந்தியில் கற்கவோ கற்பிக்கவோ முடியாது என்ற எண்ணத்தை இது மாற்றும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு இந்தி திணிப்பில் ஈடுபடுவதாக தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் தமிழ் உள்ளிட்ட பிற மொழிகளிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என கூறப்படுகிறது. அவ்வாறு பிற தாய்மொழிகளிலும் மருத்துவ கல்வி பயிற்றுவிக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என கல்வியாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். எட்டு திக்குமின்றில் தொடர்வது விரைவுச் செய்திகள்.
கொள்கை கோட்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு உடன்பிறப்பு என்ற உணர்வும் நிலைத்திருக்க வேண்டும் என்று தன்னுடைய கட்சி தொண்டர்களிடம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளங்களில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு உங்களில் ஒருவன் ஆன்சர் என்ற தொடரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்து வருகிறார். அந்த வகையில் பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பதிலளித்து தற்போது வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழகத்திற்கு மட்டுமில்லாமல் இந்தியாவிற்கும் வழிகாட்டியாக திமுக இருக்க வேண்டும் என்றும் அதில் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் இளங்கலை மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் திங்கட்கிழமை வெளியிடப்படுகிறது. MBBS, BDS படிப்புகளில் சேருவதற்கான விண்ணப்ப பதிவு செப்டம்பர் 21ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 6ஆம் தேதி வரை நடைபெற்றது. மருத்துவக் கல்வி இயக்குநரக தேர்வுக்குழு இந்த விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து தரவரிசை பட்டியலை தயாரித்துள்ளது. சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் காலை 9 மணிக்கு மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தரவரிசை பட்டியலை வெளியிடுகிறார். தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 8225 MBBS மற்றும் பல் மருத்துவ இடங்களில் தேசிய ஒதுக்கீட்டுக்கு 848 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தாம்பரம் அருகே அரசு பேருந்து மோதியதில் விமான நிலைய ஊழியர் உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யூரைச் சேர்ந்த ஏழுமலை என்பவர் சென்னை விமான நிலையத்தில் உள்ள ஸ்பைஸ்ஜெட் நிறுவனத்தில் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் ஊரப்பாக்கத்திலிருந்து தனது இருசக்கர வாகனத்தில் பணிக்கு கிளம்பிய அவர் தாம்பரம் அருகே சென்றபோது சாலையில் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். அப்போது அவருக்கு பின்னால் வந்த அரசு பேருந்து ஒன்று அவர் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே ஏழுமலை உயிரிழந்தார். அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் கடல் பச்சை நிறமாக மாறியுள்ளதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். துறைமுக பூங்கா கடற்கரை பகுதி முழுவதும் பச்சை நிறமாக காட்சியளிக்கிறது. இதற்கு நாட்டிலூக்கா என்ற கண்ணுக்கு தெரியாத படர்பாசி படர்ந்துள்ளதுதான் காரணம் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த பாசிகள் உள்ள தண்ணீரில் மீன்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது என்பதால் பெரிய மீன்கள் ஆழ்கடலை நோக்கி இடம்பெயர்ந்துவிடும் என்றும் சிறிய மீன்கள் செத்துவிடும் எனவும் கூறப்படுகிறது. கடல் அலையின் வேகம் அதிகமாகும் போது இந்த பாசிகள் தானாகவே கரை ஒதுங்கி அழிந்துவிடும் என்பதால் மீனவர்கள் அச்சப்பட தேவையில்லை என ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். விளையாட்டு பாட நேரத்தை பிற ஆசிரியர்களுக்கு அளிக்கக்கூடாது என திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த மாநில கல்விக் கொள்கை தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் மாணவர் ஒருவர் கேட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த கூட்டத்தில் திருச்சி, புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர், கரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை உயர்மட்ட குழுவினரிடம் கூறினர். அப்போது பேசிய மாணவர் ஒருவர் கல்விக்கு கொடுக்கும் அதே முக்கியத்துவத்தை விளையாட்டிற்கும் தர வேண்டும் என வலியுறுத்தி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். திருவாரூரில் நடைபெற்ற மாநில கல்விக் கொள்கை குறித்த கருத்து கேட்பு கூட்டத்தில் மாதவிடாய் காலத்தில் மாணவிகள் நாப்கினை மாற்றக்கூட பள்ளிகளில் இடமில்லை என்று வேதனை தெரிவித்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய மாணவி ஒருவர் 3000 மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் 30 கழிவறைகள் மட்டுமே இருப்பதாகவும் 10 நிமிட இடைவெளி நேரத்தில் அத்தனை பேரும் கழிவறை சென்று வர முடியாத நிலை உள்ளதாகவும் கூறினார். பீரியட்ஸ் டைம்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா 8 மணி நேரம் ஸ்கூல்ல தான் இருந்தாங்க, அதிக டைம் ஸ்கூல்ல தான் இருக்கும். அப்போ அந்த டைம்ல பீரியட்ஸ் வந்துச்சுன்னா ஸ்கூல் போறதுக்கே பயமா இருக்கு. அங்க நாப்கின் டிஸ்போஸ் பண்றதுக்கு தான் சரியான ஒரு இதுவே இல்லையே. இப்போ நாப்கின் டிஸ்போஸ் பண்றதுக்கு கரெக்டா ஒன்று இருக்கணும். உலக ஒற்றுமை மற்றும் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி சேலத்தில் பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கம் சார்பில் உலக சாதனை பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த 1550 மாணவிகள் ஒன்றாக சேர்ந்து நடனமாடினர். சேலம், மதுரை மாவட்ட பிஷப் அருள் செல்வம் ராயப்பன், சேலம் சண்முகா மருத்துவமனை மருத்துவர் பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவிகளை பாராட்டி சான்றிதழ் வழங்கினர். ஏழைகளின் வீட்டு வாசலுக்கு கூட வங்கி சேவைகள் சென்று சேர வேண்டும் என்பதே மத்திய அரசின் நோக்கம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
75வது சுதந்திர ஆண்டு நிறைவையொட்டி 75 மாவட்டங்களில் 75 டிஜிட்டல் வங்கி அலகுகள் ஏற்படுத்தப்படும் என மத்திய பட்ஜெட் உரையின் போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதியளித்திருந்தார். இந்நிலையில் அத்திட்டத்தை பிரதமர் மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய பிரதமர் மோடி வங்கிகளின் நிலையை வலுப்படுத்தி அதில் ஒளிவு மறைவற்ற தன்மையை உருவாக்குவது மற்றும் குடிமக்கள் அனைவருக்கும் வங்கி சேவைகளை கொண்டு சேர்ப்பது என இருவிதமான பணிகளில் வங்கித்துறை தீவிரம் காட்டி வருவதாக தெரிவித்தார். அதன் முக்கிய நகர்வாகவே இந்த 75 டிஜிட்டல் வங்கி அலகுகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சேமிப்பு கணக்குகளை தொடங்குவது, இருப்பை சரிபார்ப்பது, கடன் விண்ணப்பங்கள் மற்றும் வரி செலுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு விதமான சேவைகளை இந்த டிஜிட்டல் வங்கி அலகுகள் வழங்க உள்ளன.